துளிரே எடுக்காத ரோஜா செடி கூட எந்த ஒரு கெமிக்கல் உரத்தையும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து உரம் ரெடி பண்ணி கொடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியும். அது எந்த மாதிரியான உரம், அதை எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி செடி கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா மழை டைமில் ஒரு உரம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்ம சம்மர் டைமில் அதாவது வெயில் காலத்தில் ஒரு மாதிரி லிக்விட் உரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 உரத்துக்குமே வந்து செடிக்கு செடி டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேங்களா? அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் செடிக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஆர்கானிக் உரத்தாலே இந்த ஒரு க்ரோத்தை வந்து கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நிறையா ரோஸ் செடி பற்றின வீடியோ வந்து சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோஸ் செடி வந்து துளிரை எடுக்காமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து மண்கலவை செக் பண்ணுறேங்க. எந்த மாதிரி மண்கலவையில் வைக்கணும், அதை பொறுத்து தான் அடுத்த லெவல் க்ரோத்தே வந்து வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குற உரம், ஓகேங்களா? மண்கலவை பற்றி டீட்டெயிலாகவும் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் உரம் எப்படி ரெடி பண்ணி எந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உரம் கொடுக்கணுன்ற ஃபுல் வீடியோவுமே சேனலில் வந்து டீட்டெயிலாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள்.